காலேஜ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆட்டு தொழுமோ மாட்டு தொழுமோ இல்ல, கல்விய போதிக்கிற போதி மரம், சரஸ்வதி குடி இருக்கிற கோயில், படிக்கிற பிள்ளைங்களுடைய அறிவுக்கண்ணை திறந்து வைக்கிற ஆலயம். யாரா அவன்? உள்ள வரும்போதே ஃபீல் பண்றான். வணக்கம் சார். கண்டுபிடிச்சியா? லோக்கல்ல இருக்கிற எல்லா ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் சார். இத்தனை வருஷமா எனக்கு எதிரிங்களே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தையா. ஆனா இப்ப என்ன கொல்ற அளவுக்கு ஒரு எதிரி உருவாயிருக்கானா, அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 10 பேர் அடிச்சு போட்டு சேர்மனை காப்பாத்திட்டா பெரிய கொம்பானி. மாப்பிள்ள அலங்காநல்லூர்ல பிறந்தவரான், அதான் ஜல்லிக்கட்டு காலன்னு நினப்பு. இந்த முற்ற வேலையெல்லாம் காலேஜ் வெளில வச்சுக்க, உள்ள வச்சுக்கிட்ட வெட்டிடுவேன். என்னப்பா அப்படியே மிரண்டு போய் நிற்கிற? இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அவன் வச்சதான் சட்டம். ஏன்னா பசுபதியோட வப்பாட்டிக்கு பிறந்தவன். என் பொண்ணோட சர்டிபிகேட்லாம் பாத்துட்டேல? பாத்துட்டேன். நல்ல மார்க் தான் வாங்கி இருக்கே. என் பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா. அத உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற மேலதி? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஐயோ சார், அந்த கோர்ஸ்ல சீட் இல்ல. ஒரு சீட் இருக்கணும் சார். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. மேற்கொண்டு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, செக் போட்டு கொடுத்துறேன். பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கீங்களே. திரும்ப முடியல. கவுன்சிலிங்னா என்னன்னு நேக்கும் தெரியும் சார். மார்க்க பார்த்து கொடுக்க மாட்டேன், மணியை பார்த்து தான் கொடுப்பேன்னு. மாமி, உங்கள மாதிரி எல்லாரும் நினைச்சா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சீட் கன்ஃபார்ம். தெரியும் சார். நெக்ஸ்ட். கவுன்சிலிங் உனக்கும் சர்டிபிகேட் இல்ல, அப்பனுக்கு தான். முதல்ல அப்பனை வர சொல்லு. வணக்கம் ஐயா, நான் தான் பெரியசாமியோட அப்பா. இருக்கட்டும். ஐயா என்ன பாக்குறீங்க? கையில ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒண்ணுமே இல்லையா? வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க. ஐயா என்ன சொல்றீங்க? காலேஜுக்கு வரும்போது வெறுங்கையோட வராம கனமா ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? பையன் எதுவுமே சொல்லலைங்களே ஐயா. அவன் சொல்ல மாட்டேன் ஐயா, நீ தான் புரிஞ்சுக்கணும். எதையும் எடுத்துட்டு வர விட இதை எடுத்துட்டு வரணும் ஐயா. பையன் நிறைய மார்க் வாங்கியிருக்கான் ஐயா. நுழைவுத் தேர்வுல வர பாஸ் பண்ணியிருக்கான். வெளியே எல்லாரும் பணம் கெட்டாண்டான்னு சொன்னாங்க. எந்த மடையன் சொன்னான்? சார் கூப்பிட்டீங்க சார். யாரும் உள்ள விடணும் ஒரு விவசாய இல்ல உனக்கு. நான் எவ்வளவு சொன்னேன் சார், இந்த ஆள் தான் கேட்கல. யோ உன்னால பாரியா நான் அடி வாங்க வேண்டியதாக்குது. ஐயா உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுத்துறேன். அதை விட்டுட்டு பாவம் அவரை ஏன் போட்டு அடிக்கிறீங்க? போயா யோ போயா, ஆளை பார்த்து அனுப்பு. சரி சார். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? விவசாயம் தாங்க ஐயா. எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்றே? 2 ஏக்கர்ல தாங்க ஐயா. 2 ஏக்கர்லயா? அதையும் ஒத்திக்கு வாங்கி தான் விவசாயம் பண்றேன் ஐயா. ஒத்திக்கு? அது சொந்தம் இல்லையா? யோ எந்திரியா, இந்த ஆளை கூட்டிட்டு போய் காலேஜ்னா என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடு போ. சரி சார். யோ வாயா வாயா, அந்த பொட்டலத்தை தூக்கிட்டு போய் எடுத்துட்டு வாப்பா. என்னது காலேஜ்ல விளையாட்டா இருக்கு? மார்க் வாங்கிட்டானா? பெரிய மார்க். ஏய் பஞ்சாகம், நெக்ஸ்ட். வணக்கம் வாத்தியார் ஐயா. இங்க என்னமோ கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் வீட்டுல இப்படி பொண்டாட்டி பொண்ணெல்லாம் சௌக்கியமா? என்ன அங்க பாக்குறீங்க? எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன? நமக்கு சொந்த ஊரு பள்ளப்பட்டிங்க. ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, 10-15 தென்னந்தோப்பு இருக்குது. எல்லாமே ஒயின் ஷாப்ல சம்பாரிச்சதுங்க. பணத்துக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க.
அதுக்காக உங்களை எல்லாம் காலேஜ்ல சேர்த்துக்க முடியாது. இனிமே நான் என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிக்க போறேன். நம்ம பையல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலாம்னு. நம்ம பையன்? அட என் பையனங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிற போட்டுக்கு. ஏடா நல்ல தம்பி பெருசா வாடா வாத்தியார் ஐயாவை பார்க்கணுமா? வா 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 வாடா ராஜா. இவன் தான் வாத்தியார் ஐயா. நாம் என் பையன் சர்டிபிகேட்ஸ். தம்பி கோமா இருக்கா? பின்ன என்ன சார் படிச்சு என்ன சார் பண்ண போறேன்? பேசாம எங்க அப்பாவோட ஒயின் ஷாப்பே பாத்துக்கிறேன்னு சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஒயின் ஷாப்பை நீ பாத்துக்கிறியா? அதை கவர்மெண்டே பாத்துக்கிறாங்க தம்பி. ஒரிஜினல் சரக்கு தானே கவர்மெண்ட் பாத்துக்குது. டூப்ளிகேட் சரக்குல எங்க அப்பா தானே பாத்துக்கிறாரு. அதையே நானும் செய்யறேன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. டேய் மவனே, பணம் மட்டும் இருந்தா போதாதுடா, கூட படிப்பு இருந்தா 4 பையன் உன்னை மதிப்பான். உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருந்தா எவ்வளவு கௌரவையா இருக்கும். ஆமா தம்பி, ஒரு 4 வருஷம் காலேஜுக்கு வந்துட்டு போனீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் வீடு தேடி வரும். 4 வருஷமா? 4 வருஷம் நம்மளால முடியாது. அப்பா ஒரு வருஷமா மாத்த சொல்லுங்க பாத்தா. வாத்தியார் மாத்துவாரா? ரொம்ப நல்லவர்ரா. 4 வருஷம் படிச்சா அவனே இது கவர்மெண்ட் ரூல். அப்படியா? அப்ப உங்களுக்கு வேணா அவனுக்கு வேணா 2 வருஷம் ஆகிடுங்க. ஐயோ அது நடக்காதயா. நாங்களும் கவர்மெண்ட் போட்ட எத்தனை ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டோம். ஆனா இது மட்டும் மாத்த முடியல. டேய் மவனே, பாவண்டா பெரிய வாத்தியார் கெஞ்சினாருல்ல. நீ ஏன் இதை படிக்கிற இடமா நினைக்கிற? நீ பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு பார்க்கு கோயில் தோட்டம் துறவுன்னு அலைவல்ல, அந்த மாதிரி இடமா நினைச்சுக்க. இங்கேயும் அழகான பொண்ணுங்களாம் படிக்கிறாங்கடா. படிக்கிறாங்கப்பா? ஆமாண்டா. ஏங்க படிக்கிறாங்கல்ல? படிக்கிறாங்க. உனக்கு அலைச்சல் மிச்சமாடா மவனே. எல்லா ஃபிகரும் ஒரே இடத்துல இருக்குல்ல. அப்படியாப்பா? அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே படிக்கிறப்பா? அதான் நான் பார்த்தேன். என் பிள்ளையாச்சே. அப்புறம் என்ன, என் மகனுக்கு ஒரு சீட்டை போட்டு கொடுங்க. எந்த சீட்டு? ஏதோ கெமிக்கல்ல இன்ஜினியரிங். அத படிச்சா பின்னாடி நம்ம தொழிலுக்கு ஒத்தாசையா இருக்கணும் என் சம்சாரம் தான் சொல்லி அமிச்சா. அப்பதான் பையனுக்கு எதோட எதை மிக்ஸ் பண்ணா சரக்குல அதிகமா கிக் இருக்கணும் அவனும் தெரிஞ்சுப்பான். நாளைக்கு விஞ்ஞான ரீதியா பிசினஸ் டெவலப் பண்ண ஒத்தாசையா இருக்கும்ல. அதுக்குதான். சாரி சார், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல சீட்டு ஃபுல் ஆயிடுச்சே சார். அட ஃபுல் ஆனா என்ன, அதை பிளாக்ல கொடுங்க. தம்பி வேற மார்க் ரொம்ப கம்மியா வாங்கி இருக்கு. என்னது? அதனாலதான் 2 லட்சம் ரூபாய் கையோட கொண்டு வந்திருக்கேன். உங்களை நான் தனியா கவனிச்சுக்கிறேன். பையனுக்கு சீட்டு கன்ஃபார்ம். இருக்கட்டும். காலேஜ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேயா. பணம் இருந்தா தான் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேயா. நான் ஒரு தற்குறிங்கய்யா. விவசாயம் சொல்லி மண்ணையும் மழையும் நம்பியா வாழ்ந்துட்டேயா. என் கஷ்டம் என்னோட போட்டுங்கய்யா. என் புள்ள கம்ப்யூட்டர் அது இதுன்னு படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும்யா. அதுதாயா என் கனவு. உன் பிள்ளை லட்சமா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அதுக்கு இங்க பல லட்சத்தை செலவு பண்ணி தாயா ஆகணும். அதாயா நானும் என் வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரம் வித்துடையா. ஏன்னா எங்க காலேஜ் ஸ்டார் அந்தஸ்து வாங்க போகுது. அது மட்டுமல்ல டீம்டு யூனிவர்சிட்டியா மாற போகுது. அப்புறம் நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பையனை இந்த காலேஜில் சேர்க்க முடியாது. வித்துரு. வீடாயா முக்கியம், என் பையன் படிப்பு தாயா முக்கியம். நாளைக்கு என் வீட்டை வித்துட்டு பணத்தோட வர்றையா. நெக்ஸ்ட்